பீச்சா பார்க்கா நல்ல மைக்ரோவேவ் அவன், டோஸ்டர், கெட்டில், பின்னாடி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம். இந்த பீனட் பட்டர், முறுக்கு எல்லாம் இருக்கு. மெயினான இடம் பால்கனி. என்ன தெரிகிறது? புர்ஜ் கலீஃபா தெரிகிறதா? நிறைய நாள் வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன், விஷுவலைஸ் பண்ணிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் ட்ரிப்பான துபாயில் இருக்கோம். துபாயில் இன்னைக்கு டே 3. நம்ம டெசர்ட் சஃபாரி முடிச்சுட்டு இப்போ ரூம்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். இந்த டெசர்ட் சஃபாரி பேக்கேஜ்லேயே வந்து பிக்கப் ட்ராப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களே வந்து இப்போ நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக கேபில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்மளோட ரூம்க்கு தான் போகிறோம். இந்த லாஸ்ட் 3 நாள் வந்து நம்ம துபாய் மெரினால ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தான் வந்து நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தான் நம்ம பிஸ்னஸ் பே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்க ரூம் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு செக்இன் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு டெசர்ட் சஃபாரி வண்டி பிக்கப் வந்துருச்சு. அதனால நம்ம லக்கேஜை வந்து ரிசப்ஷன்ல ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்ப போய் தான் ரூம் செக்இன் பண்ண போறோம். வாங்க எங்களோட சேர்ந்து பயணிங்க. டெசர்ட் சஃபாரி முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நம்ம மார்னிங் வந்து மதியம் வந்து செக்இன் பண்ணாம இல்லைங்களா, வந்து ரூம் வந்து க்ளீன் பண்ணலன்னு சொல்லியிருக்கோம். ஸோ லக்கேஜ் வந்து ரிசப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இப்போ லக்கேஜ் வாங்கிட்டோம். இந்த ரூம் வந்து நம்ம ஏர்பிஎன்பி சைட் பார்த்து தான் புக் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இந்த பில்டிங்கோட ரிசப்ஷன். இந்த பில்டிங்கோட வியூ, ரூமோட வியூ எல்லாமே பார்க்கலாம் வாங்க. பீச்சா பார்க்கா நம்பர் என்ன? 8 ரூம் தந்தாச்சா? ஹாய், ரூம் டூர் பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. உள்ள என்ட்ரான உடனே சிங்கிள் ஸ்ட்ரெச்ல எல்லாமே இருக்கு. உள்ள என்டர் ஆகும் போதே கிச்சன் செட்டப் இருக்கு. வரும் வந்த உடனே லெஃப்ட்ல இங்க ஒரு ஸ்லாப் மேல மைக்ரோவேவ் அவன், டோஸ்டர், கெட்டில், பின்னாடி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம். கிச்சன் கட்லரிஸ் எல்லாமே இந்த மாடுலர் கிச்சன் செட்டப்ல அப்படியே இருக்கு. எல்லாமே பேசிக் குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்குல்ல? ஆமா. இங்க வந்து கேஸ் ஸ்டவ் வித் அவன், 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வித் அவன் இருக்கு. இங்க முன்னாடி இருந்த நம்ம தங்கி இருந்தோம் இல்லையா மரினால, அங்க வந்து சிலிண்டர், இங்க வந்து கேஸ் பைப் லைன்ல இருக்கு. டோட்டல் பில்டிங்கு இது வந்துடும் எல்லாத்துக்குமே. ஆமா. பக்கத்துல ஒரு சின்ன கவுண்டர் டாப் ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. பேசிக் அந்த கரண்டி ஐட்டம் எல்லாம் இருக்கு. பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கிற ட்ரே, அப்புறம் வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. சிங்க்கு கீழே இந்த குக்கிங் வெசல்ஸ் எல்லாம் இருக்கு. பாத்திரம் எல்லாம், சாப்பிங் போர்டு எல்லாம் இருக்கு. இது வந்து இந்த கேஸ் மீட்டர் நினைக்கிறேன். இங்க வந்து இந்த பேசிக் கிளாஸ் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பீனட் பட்டர், முறுக்கு எல்லாம் இருக்கு. முன்னாடி வச்சிருந்தாங்களா இருந்தவங்க, இல்ல இதெல்லாம் எப்பயுமே இருக்குமா தெரியல, கேட்டுக்கலாம். இதனால நம்ம அதை யூஸ் பண்ண போறது இல்லை. நம்மளே நிறைய ஐட்டம் வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ கிச்சன் முடிஞ்சிருச்சுங்களா? இங்க கிச்சன் கம் வாஷிங் ஏரியா. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெஸ்ட் ரூம் இருக்கு. ரெஸ்ட் ரூம் அப்படியே உள்ள போய் காட்டு. ரொம்ப காம்பாக்ட் தான் இந்த ரெஸ்ட் ரூமும் சரி. இந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் ஆக்சுவலா ரொம்ப காம்பாக்ட் தான்.
ஆப்போசிட்ல கமோட் அண்ட் ஷவர் ரூம் இருக்கு. போதும். ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வந்து இப்ப நான் என்ன ஆர்கனைசர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஷூ ஸ்டாண்டு, போன் இருக்கு, சின்ன ஒரு கபர்ட் மாதிரி போட்டு கிளீனிங் ஐட்டம் எல்லாமே இதுல இருக்கு. மேட்டு, அயன் போர்டு இருக்கு, அந்த கிளீன் பண்ற முறம், பிரஷ் எல்லாமே இருக்கு. அப்படி வந்தா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்னு இருக்கீங்க. 3 வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு உள்ள. ஃப்ரீசர் இருக்கு. இதுல நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம்ல வச்சிருக்காங்க. இந்த கேப்ல ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அப்படியே வந்தோம்னா எங்களோட லக்கேஜ் இருக்கு. லிவிங் ஏரியா, லக்கேஜ் போட்டு வச்சிருக்கோம், எடுத்து வைக்கணும். அப்படி வந்தோம்னா டிவி யூனிட் இருக்கு. இது வந்து சூப்பரா இருக்கு. இந்த செஸ்ட் ஆஃப் டிராயர்ஸ் செமையா இருக்கு. பயங்கர பினிஷிங். இப்படிதான் மெயின்டைன் பண்ண சூப்பரா இருக்கும்ல. எல்லாமே அடைக்கிறோம், எதுவும் வெளியே இருக்காது. ஒரு டைம் பீஸ் வச்சிருக்காங்க. டிவி இருக்கு. டிவி தாண்டி வந்தோம்னா ஒரு சின்ன டைனிங் டேபிள் கொடுத்திருக்காங்க. ஒரு காஃபி டேபிள் இருக்கு. இங்க ஒரு சோஃபா இருக்கு. சென்டர்ல வந்து பெட் கொடுத்திருக்காங்க. சோஃபாக்கு மேல வால்ஸ்ல வந்து ஸ்டிக்கர்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு வச்சிருக்காங்க. பெட்டுக்கு 2 சைட்லயும் சைட் டேபிள் வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய மிரர் கொடுத்திருக்காங்க. இது மிரர் மட்டும் கிடையாது, வார்ட்ரோப் எல்லாமே இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லீங்களா, அதுக்கான இந்த ஸ்விம் ட்ரெஸ் எல்லாமே கூட இருக்கு. அயன் பாக்ஸ் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டவல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. மற்றபடி மெயினான இடம் பால்கனி. அப்படியே திரும்பி சோஃபாவுக்கு அந்த சைட் போனோம்னா பால்கனி. வாங்க போலாம். லைட் இருக்கும்ல கண்டிப்பா. சூப்பரான பால்கனி. இந்த வியூக்காக தான் இந்த ரூமே நம்ம வந்து புக் பண்ணோம். வாங்க. துணி காய போடுறதுக்கு அந்த இது கொடுத்திருக்காங்க. கிளாத் ட்ரையிங் ரேக் இருக்கு. ஒரு சின்ன டேபிள், இந்த சேர் இருக்கு. செம்மையா இருக்கும். இங்க மார்னிங் சன்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சன்ரைஸ் எல்லாமே தெரியுதா? என்ன தெரிகிறது? புர்ஜ் கலிஃபா தெரிகிறதா? இப்ப நம்ம இருக்கிறது துபாய் டவுன் டவுன். அந்த கெனால் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைட்ல இருக்கும். அமேசிங் வியூ, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. மெயினா அந்த புர்ஜ் கலிஃபா வியூக்காக தான் நம்ம இதை எடுத்தோம். அவ்வளவு சூப்பரா இருக்கு பார்த்துட்டே இருக்கலாம். சுத்தி நிறைய பில்டிங்ஸ், கீழே வந்து கெனால். The world's tallest building, Burj Khalifa. நம்ம பால்கனியை திறந்தா தெரியுது. செம்மையா இருக்குல்ல. ஆக்சுவலா இந்த மேனிஃபெஸ்டிங் விஷன் போர்டு இதுலலாம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னோட விஷன் போர்டுல கண்டிப்பா துபாய் போறோம். நாங்க வந்து 4 வருஷமாவே பேசிட்டு இருந்தோம் போகணும்ட்டு. அப்ப வந்து போலாம், டைம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். சரி, நம்ம விஷன் போர்ட்ல போடலாம்ல. அந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் தாட்ஸ் இருக்கோ, எதெல்லாம் நடக்கணும்னு நம்ம இமேஜின் பண்றோமோ அதெல்லாம் நம்ம விஷன் போர்ட்ல வச்சு டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தா, டெய்லி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டே இருந்தா நடக்கும்னு சொல்றாங்கல்ல. சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ஆசையா பண்ண ஆரம்பிச்சேன். நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோட விஷன் போர்ட் காட்டுறேன். அதுல நீங்க நம்புவீங்களா, நான் வந்து இந்த மாதிரி புர்ஜ் கலீஃபாவோட போட்டோ ஒன்னு எடுத்து இந்த விஷன் போர்ட்ல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். போட்டோ கூட இல்ல, அது ஒரு பிரிண்ட் அவுட், கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சார்ட் பேப்பர்ல போட்டு விஷன் போர்ட்ல கிளிக் பண்ணிருப்பேன்.
அது காலையில எழுந்திரிச்ச உடனே, நான் காலையில யூஸ்வலா லேட்டா தான் எழுந்திரிப்பேன். என்னைக்கெல்லாம் சீக்கிரம் எழுந்திரிக்கிறனோ அந்த விஷன் போர்ட் போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் பார்த்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவேன். அப்ப நான் என்ன விஷுவலைஸ் பண்ணேன்னா, ப்ராமிஸா நம்ம புர்ஜ் கலீஃபா போட்டோ இருக்கும், தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த விஷன் போர்ட்ல புர்ஜ் கலீஃபா போட்டோ இருக்குமா, நம்ம போனோம்னா புர்ஜ் கலீஃபாவை வந்து எப்படி பாக்குற மாதிரி அமையும் அப்படின்னு நான் விஷுவலைஸ் பண்ணப்போ என்ன நினைச்சிருந்திருக்கேன்னா, நான் அப்படியே கற்பனை பண்ணிருக்கேன். கண்ணு மூடி உட்கார்ந்து இருக்கும், நம்மளோட ரூம் பால்கனில புர்ஜ் கலீஃபா தெரியுது. அந்த மாதிரி நான் நிஜமா நிறைய நாள் வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன், விஷுவலைஸ் பண்ணிருக்கேன். இப்ப நிஜமாவே அது நடந்திருக்கு, ப்ராமிஸ், நிஜமாவே நடந்திருக்கு. ரூம் பால்கனி திறந்தா புர்ஜ் கலீஃபா. விஷன் போர்ட் மேல யாருக்காவது இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். இந்த சூப்பரான பால்கனி வியூ பகல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அப்புறம் இந்த பில்டிங்கோட வியூ எல்லாமே பகல்ல எப்படி இருக்குன்னு நான் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருந்த பில்டிங்கு பெங்காட்டி மில்லினம், 8வது ஃப்ளோரில் இருந்தோம் நம்ம மேலே. அவ்வளோ பால்கனியும் ஒரு ரூமுங்க, ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டு. ரூம் டூர் பாத்தீங்களா? இந்த ரூம் வந்து நாங்க Airbnb சைட்ல தான் புக் பண்ணோம். அப்படியே சைட்ல என்ன போட்டோஸ் இருக்கோ அதுதான் ரூம், ஒரு இது கூட சேஞ்ச் இல்ல. நாங்க என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கு. ஈவன் இந்த வியூ முதற்கொண்டு மெயினா நிறைய பார்த்தோம், நாங்க நிறைய ரூம்ஸ் பார்த்தோம். பட்ஜெட், ஏரியா, மெயினா கம்யூட்டேஷன், நம்ம பப்ளிக் கம்யூட்டேஷனை நம்பி இருக்கிறதுனால அது பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் பக்கத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கா, அது எல்லாமே பார்த்தோம். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் இடத்த வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம் புர்ஜ் கலீஃபா வியூ தான். அது வந்து கரெக்டா அந்த போட்டோல போட்டிருந்தாங்க, போட்டோல போட்டிருந்தது அப்படியே இருக்கு. உங்களுக்கு அந்த Airbnb டீடைல்ஸ், ரேட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா டைம் வந்து இப்போ நைட்டு 10 மணி ஆகுது. நம்ம டெசர்ட் சஃபாரி எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரூம் டூர் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். மணி 10 ஆயிருச்சுன்னு சொல்லலாம், 10 தான் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த ஊர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்க இந்த புர்ஜ் கலீஃபா ஏரியா கிட்ட எல்லாம் நைட்ல ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம பால்கனில இருந்து பார்க்கும் போதே லைட் ஷோ தெரியுது பாருங்க. ஸோ போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நம்ம வேற பக்கத்துல தான் இருக்கோம். ஒரு டாக்ஸி பிடிச்சோம்னா ஒரு 10 dirhams கொடுத்தோம்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான், போயிடலாம். போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பட் ஆக்சுவலா நம்ம ஐட்டனரியில நாளைக்கு தான் வந்து புர்ஜ் கலீஃபா எல்லாம் கவர் ஆகுது. நம்ம இப்போ வந்து பிசினஸ் பேல இருக்கோம் இல்லைங்களா? டவுன் டவுன் ஏரியால என்னெல்லாம் ஆக்டிவிட்டி இருக்கோ எல்லாமே ஒரு 6 பிளேசஸ் கிட்ட நாளைக்கு தான் கவர் பண்ண போறோம். இந்த புர்ஜ் கலீஃபா, ஸ்கை வியூஸ், அப்புறம் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர், அப்புறம் துபாய் மால். புர்ஜ் கலீஃபா எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கு. துபாய் மால் கொஞ்சம் தனியா பார்க்கலாம். பிளஸ் மால்ல வந்து அக்வேரியம் அண்ட் அண்டர் வாட்டர் ஜூ இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபவுண்டைன் ஷோ, இதெல்லாமே நாளைக்கு தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கு. நாளைக்கு ஃபுல் டே ஆக்குபைடு. இப்ப டைம் இருந்தா போலான்னு ஒரு ஐடியா இருக்கு, பார்க்கலாம். அப்படி சப்போஸ் போற மாதிரி இருந்தா அடுத்த வீடியோஸ்ல அதுக்கான கிளிப்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சிங்கு மேல கட்டு, சிங்கு சிங்கு கீழே இந்த டிவி இருக்கு. இங்க இருக்கு அந்த ரிமோட். டிவி இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல இல்ல இப்ப நம்ம இருக்கிறது துபாய் டவுன். இப்ப நம்ம நீங்க கூட வந்து விஷன் போர்டு வந்து நீங்க கூட வந்து விஷன் போர்ட்ல யாருக்கெல்லாம் இது வரைக்கும்